students. Important 2 mark and 3 mark seriesல நம்ம இருக்கோம். என்னென்னலாம் வரலாம், கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் வரலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் செகண்ட் லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மீட்டர் சமண சுற்றில் மின்தடைய பெட்டியில் 10 ஓம் என்ற அளவு மின்தடை வைக்கப்பட்டுள்ளது. சமன் செய் நீளத்தின் மதிப்பு L1 உடையது 55 சென்டிமீட்டர் எனில் தெரியாத மின்தடையின் மதிப்பை கணக்கிடுக. அவ்வளோதான், சூப்பராக கொடுத்துட்டாங்க. இந்த மீட்டர் பிரிட்ஜ் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இஸ் எவ்வளோ 10 ஓம்ஸ். பேலன்சிங் லெங்த் இஸ் L1. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். சரி, ஃபஸ்ட்டு மீட்டர் பிரிட்ஜ் அப்படின்னாலே நம்ம என்ன ஃபார்முலா பண்ணோம்? P/Q ஈக்குவல் டு என்னது? L1/L2. சரி, இதில் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியும்? P உடைய வேல்யூ தெரியுமா? தெரியாது. Q உடைய வேல்யூ தெரியும் நம்மளுக்கு, கரெக்டாக? அப்போ P உடைய வேல்யூ இந்த சைடு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ Q உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. இன்டூ L1 அவங்களே கொடுத்துட்டாங்க. சூப்பரில். L1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 55 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ L2 நமக்கு தெரியாது. என்ன பண்ணலாம்? 100 மைனஸ் L1. 100 மைனஸ் L1. அதாவது இந்த ஃபார்முலாவை நான் இப்போ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னா, இந்த L2 எனக்கு கொடுக்காதனால நான் என்ன பண்ணுறேன்னா 100 மைனஸ் L1 மாற்றுறேன். அப்போ இதை மாற்றிட்டேன்னா இந்த இடத்துல நான் L1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? கரெக்ட். அப்போ L1 வேல்யூ எவ்வளோ ஆகும் நம்மளுக்கு? 55ன்னு இங்கே வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக? அப்போ இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், சால்வ் பண்ணும்போது P is equal to 55 into 10 பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 515 கிடைக்கும். டிவைடட் பை 100 மைனஸ் 55 பண்ணால் என்ன கிடைக்கும்? 45. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா P உடைய வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக 12.2 ஓம்ஸ் அப்படின்னு வரும். 12.2 ஓம்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். சரியா? எல்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த L1 100 மைனஸ் L1 தான், இந்த L2 தான் நம்ம என்னென்னு எழுதுகிறோம், இப்படி மாற்றி பிரித்து எழுதுகிறோம். இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.